அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் துணை முதல்வராக பொறுப்பேற்றுள்ள உதயநிதி ஸ்டாலின். துணை முதல்வருக்கான அதிகாரங்கள். துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் துணை முதல்வர் பதவி மற்றும் அவருக்கான அதிகாரங்கள் பற்றி இங்கு பார்க்கலாம். நமது அரசியலமைப்பு சட்டத்தில் துணை முதல்வர் என்ற பதவியே வரையறுக்கப்படவில்லை. கூட்டணி சமரசங்களுக்காக உருவாக்கப்பட்டதே இது. மற்றபடி அப்பதவிக்கு அதிகாரங்கள் என தனியாக ஏதும் இல்லை. கேபினெட் அமைச்சருக்கு இணையான அந்தஸ்து கொண்டவரே துணை முதல்வர் ஆவார். விமர்சனங்களுக்கு பதிலடி. உதயநிதி ஓபன் டாக். துணை முதல்வர் பதவி அறிவிக்கப்பட்டதில் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வரும் நிலையில் விமர்சனங்களும் அதிகமாக இருக்கின்றன. விமர்சனங்களை உள்வாங்கிவிட்டு எனது செயல்பாடுகள் மூலம் அதற்கு பதில் தருவேன். துணை முதல்வர் ஒரு பதவி அல்ல, பொறுப்பு என்பதை நினைவில் வைத்து செயல்படுவேன் என்று உதயநிதி தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் பயணம். 2019 மக்களவைத் தேர்தலில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம். ஜூலை 4, 2019 திமுக இளைஞர் அணி செயலாளராக நியமனம். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். டிசம்பர் 14, 2022 இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். செப்டம்பர் 28, 2024 துணை முதல்வராக நியமனம். துணை முதல்வராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பில் மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, TR பாலு, MP உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறை துணை முதல்வராக பொறுப்பேற்றவர் மு.க. ஸ்டாலின் தான். அவருக்கு அடுத்ததாக EPS ஆட்சியில் OPS துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார். தற்போது மூன்றாவது துணை முதல்வராக உதயநிதி பதவியேற்றுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. கேபினெட் அமைச்சருக்கு இணையாக மதிக்கப்படக்கூடிய பொறுப்பாக துணை முதல்வர் பதவி இருக்கிறது. இந்தியாவின் முதல் துணை முதல்வர் யார் தெரியுமா? இந்தியாவில் முதலில் துணை முதல்வராக பொறுப்பேற்றவர் பீகாரை சேர்ந்த அனுராக் நாராயணன் சின்ஹா. அவர் 1937 முதல் 1939 வரையிலும் 1946 முதல் 1952 வரையிலும் பீகாரின் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆந்திராவின் நீலம் சஞ்சீவ ரெட்டி, மேற்கு வங்கத்தின் ஜோதி பாசு, கர்நாடகத்தின் சித்தராமையா, எடியூரப்பா, பீகாரின் சுஷில் குமார் மோடி என பல முக்கிய தலைவர்கள் துணை முதல்வராக பதவி வகித்திருக்கின்றனர்.